யூடியூப்பில் பார்த்தது. அடுத்தது எங்களுக்கு லியோ போய் கோட்டு போய் அடுத்த படம் டைட்டிலே விட்டோம். இப்போ தான் விடாமுயற்சியே வந்துருக்குது. நாங்கள் லேட்டஸ்ட்டாக வருவோம்டா. லேட்டஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு உள்ளே போய் பார்க்குறோம். படம் நல்லா இருக்குமா இருக்காதா? பாஸாக இருக்கும். பார்ப்போம் என்ன தான் இருக்குதுன்னு. நீ நல்லா இல்லைன்னு சொல்லி பாரு. சொன்ன என்ன பண்ணுவேன்? 26 எல்லாம் பண்ணு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா விடாமுயற்சி படத்துக்கு தான் வந்திருக்கோம். 9 மணி ஷோனுக்கு எழுப்பி கூட்டினு வந்தான். இங்கே வந்து பார்த்தா ஒன்றும் செலிப்ரேஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. செலிப்ரேஷன் அளவுடு கொடுக்கல. ஆனால் அந்த ரோடே 2ஆக இருக்கும். நீங்களாம் நிறைய படிக்கிற பசங்களாம் இருக்காங்க. என் கோடு போட்டு விட்ருக்கீங்களா 2ஆவ? ரோடே இருக்காதுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பின்னாடி எங்க வாழ் தெரியாது. அனில் பிரான்ஸ் அனிலும் ஆமையும் சேர்ந்தா என்ன நடக்குதுன்னு உள்ள போய் பார்க்க போகிறோம். இவனே ஃபஸ்ட்டு ஆமை கிடையாது, ஒரு நேரம் ஒன்று மாறுவான். தனுஷும்பான். அடுத்தது வந்து பார்த்தா அஜித் குமாரும்பான். நான் வந்து சினிமா யங் புமரணி தான் எங்கள் பேர். நான்லாம் 9 மணிக்கு காலேஜ் கூட ஒழுங்காக போனது கிடையாது. ஒழுங்காக இல்லை, போனதே கிடையாது. 9 மணிக்கெலாம் 9 மணிக்கு தான் நான்லாம் ஏந்திருக்கேன். 9 மணி படத்துக்கு 8 மணிக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். கையில் வாட்சில் 8 மணிக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறான். என்ன நடக்க போகுதுலாம் தெரில. உள்ளே போய் பார்ப்போம். என்னை நம்பி ஒத்துக்க. என்ன படம்னா என்னென்னு பார்ப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மரண ஆனஸ்ட்டாக கொடுக்கணும் ரிவ்யூ. ஓகேவா? எப்படி இருக்குதோ அப்படி தான், பொய்லாம் கிடையாது. 2026 இதை ஒன்று சொல்லக்கூடாது. அவரே அப்படி சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. ஏன்டா நீங்களா கேடு கத்து. நீ ஏன்னு கத்து, நான் கேடு கத்து. இருக்குதே 2 எழுதுதான். அது நீயே கத்திட்டு போலடா பைத்தியம். நான் ஏன்னு சொல்லணும், ஏன்னு சொல்லணும். எல்லாம் வாயை விட்டு ஏ கே எங்க பைத்தியம் பார்த்தீங்களா? அதெல்லாம் ஸ்னாப் போறதுன்னே இருக்குதுங்க. அதெல்லாம் தியேட்டருக்குள்ள வந்துட்டோம். நாங்க மட்டும் தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். யாருக்கு மணி 9 மணி 9 மணி ஆயிடுச்சு. விடாமுயற்சி வந்ததும் தப்பு இல்லை, ஃபர்ஸ்ட் ஷோ வந்ததும் தப்பு இல்லை. அப்போ என்னதான் தப்புன்னு கேட்டால் இந்த தியேட்டருக்கு வந்தது தான் தப்பு. ரோஹினினாலே தலைம்பாங்களா, அதனால அதை நம்பி ரோஹினி பக்கம் வந்தா எண்ணி பார்த்தா ஒரு கரெக்டாக ஒரு 30 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானே அதிகமாக சொல்கிறேன் சத்தியமாக. தயவு செஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் காப்பி ரோஹினிக்கெலாம் போயிடாதீங்க. அதுக்கப்புறம் எங்களை மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிப்பீங்க. யாருமே மொத்தமே இவ்வளோதான். நாங்கள் தான் முன்னாடி உக்காந்துருக்கோம். ரொம்ப ஃபஸ்ட்டு உங்கள் ஊரில் எது பெரிய தேட்டரோ அதை பார்த்துக்கோங்க. நாங்கள் ஆக்சுவலாக லியோவே இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம். லியோவுக்கு கூட வெளியே தான் வந்து மோளம் அடிச்சு செலிப்ரேஷன்லாம் எல்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கெலாம் நான் இந்த மாதிரி ஜாலியெல்லாம் பார்க்கவே கிடையாது. ஆனால் விடாமுயற்சிக்கெலாம் வெரி ஒர்ஸ்ட். ஒருவேளை இந்த தேட்டரில் அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஏன் நம்ம வெற்றி மீனாட்சி அதான் தான் சொல்கிறேன். அங்கெல்லாம் அவர் சொன்னார்ல, அதுதான் ரோடு வரையும் ஆள் நிற்கிறேங்க அப்படின்னு. அதுதான் சொல்கிறேன். நம்ம என்ன நினச்சோம், சரி ரோஹினி நல்ல அப்படி தான் நானும் நினச்சேன். 2 வருஷம் கழிச்சு படம் வந்திருக்கு. ஏதாவது சொல்ல விரும்புறியா? கடவுளை பார்க்க வந்திருக்கேன் 2 வருஷம் கழிச்சு. சரி, அவர் ஸ்க்ரீனில் பார்த்தா போதும், வேற எதுவும் வேணாம். சரி, என்ன பண்ணுற, என்ட்ரியிலே பார்த்துட்டு கிளம்பிடு, வீட்டுக்கு கிளம்பிடு. கைஸ், படத்தை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. படம் எப்படி இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்காத்த அளவுக்கு இல்லை. வாடன்பா அப்படி இருந்துச்சுன்னு அவர் சொல்லுவார். சொல்லுங்க ப்ரோ. ஒரு ஆமையாக ஒரு ஏமாற்றம் போகிறோம். சத்தமா பரவாயில்ல சொல்லுங்க. டைட்டில் கார்டு மட்டும் தான் கற்றணும், அவ்வளோதான். கைஸ், ஆக்சுவலி படம் எப்படி இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் போனோம். தேட்டர் கொஞ்சம் மொக்க தான், ஏன்னா யாருமே வரல. அது வேறு விஷயம், அதை விட்டுருங்க. தேட்டரை எதிர்த்து கத்துச்சு. அஜித் குமார்னு பேர் வச்சு அதுக்கு கத்துச்சு. விடாமுயற்சின்னு டைட்டில் கார்டு போட்டாங்க, அதுக்கு கத்துச்சு. 3வது ஓப்பனிங் சீன் காமிச்சாங்க அஜித்தை, அதுக்கு கத்துச்சு. அதை விட்டால் கடைசியில் வந்து அந்த 10 கிச்சி பாட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கத்துனாங்க. இல்லைவா நண்பா, சொல்லு நண்பாவா, பரவாயில்லவா,
இந்த சமயத்தில் உங்களோட கண்ணீர் எனக்கு புரியுது. அதுதான் நீங்கள் விடுங்க, நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை, நல்லாவே ஸ்லோவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் இருக்குது. அங்கேருந்து தான் படமே ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே, டக்குன்னு போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக ஸ்லோவாக மட்டும்தான் போச்சு. நீங்கள் வந்து பொறுமையை கடைபிடிக்கணும், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பொறுமையாக இருக்கணும், இருந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஓகே. படத்துக்கு வந்து 5 ஸ்டாருக்கு வந்து பிகாஸ் தலை ரசிகர் தச்சால் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வேற எதுவும் சொல்ல அடுத்து ஏப்ரல் 10 சந்திக்கிறோம். எதுக்கு? தனுஷா இல்லை அஜித்தா பார்த்துடலாம். அப்போ தனுஷுக்கும் அஜித்து கிளாஸா? ஆமாம், அங்கே சந்திக்கிறோம்.